வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். சத்துள்ள சக்கரவள்ளி கிழங்க வச்சு குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களும் வந்து இது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்மளும் வீட்டில் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு சக்கரவள்ளி கிழங்குல இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து நீளமாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து கட் பண்ணுறதுக்கு நல்ல ஷார்ப்பான நைஃபாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சைடில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து மெலிசாக வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நல்லா மீடியம் சைஸில் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வந்து அலசி வேறு தண்ணியில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் வந்துடும். நமக்கு இன்னும் நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வறுத்து எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப ஃபுல்லாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முக்கால்வாசி குக் பண்ணால் போதும். மேலே வந்து லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து 2 தடவை நம்ம வேக வைக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா வந்து கிறிஸ்பி லேயர் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேட்சும் நான் இப்போ வந்து போட்டுட்டேன். ஸோ இதுவும் வந்து கலர் மாறிடுச்சு. இதையும் எடுத்துடலாம் நம்ம இப்போ. ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தடவை வந்து அதை வறுக்க போகிறோம். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ திரும்ப வந்து இதை எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால வெளியில் வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பி லேயரும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ணால் தான் வந்து நல்லா ஈவனாக ஃபுல்லாக குக் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக மேலே கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் தூவிக்கலாம். ஸோ உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் மிளகு தூள் தூவிக்கலாம். இல்லாட்டி சாட் மசாலா இருந்தால் அதை மட்டும் தூவிட்டு பிரட்டி கொடுத்துடலாம். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கட்டாயம் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பார்த்திங்களா, மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. டக்குன்னு பட்டாலே வந்து உடஞ்சிடுது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னம்மா சமையல், அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்த அருமையான சாப்பாடு.